ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக நிவேதா. நான் தனி அறையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து வெளியில் செல்லுங்கள். இனி விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை கொளத்தூரில் அவசர கதியில் வீடுகளை இடிக்க வேண்டிய அவசியம் ஏன் என தமிழக அரசுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மா கேள்வி. மாற்று இடம் வழங்காமல் இடித்து தள்ளியதற்கு கண்டனம். உரிய நியாயம் வழங்க வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு கோரிக்கை. வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் எண் இணைப்பு உள்ளிட்ட திருத்தங்களுடன் தேர்தல் சீர்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது. எதிர்க்கட்சிகளின் அமளிக்கிடையே குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றம். சட்டவிரோத வெளிநாட்டு முதலீடு தொடர்பான புகார். டெல்லி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நடிகை ஐஸ்வர்யா ராய் ஆஜர். வேலூர் நகைக்கடை கொள்ளை சம்பவம். நகைகளை மீட்டு கொள்ளையனின் புகைப்படத்தை வெளியிட்ட போலீசார். தமிழக அரசுக்கு 5 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு கடன் இருப்பது தேர்தல் நேரத்தில் வாக்குறுதிகளை அள்ளி வீசிய போது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தெரியாதா? சுய பச்சாதாபம் தேடி வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் தப்பிக்க முயற்சி செய்வதாக டிடிவி தினகரன் கடும் விமர்சனம். நெல்லையில் பள்ளியின் சுவர் இடிந்து விழுந்து 3 மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம். தலைமை ஆசிரியர் உட்பட 4 பேர் பணியிடை நீக்கம். சென்னை அருகே மாங்காட்டில் 11ஆம் வகுப்பு மாணவி தற்கொலை செய்து கொண்ட வழக்கு. கல்லூரி மாணவர் போக்சோ சட்டத்தில் கைது. முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் மீதான பாலியல் புகார் வழக்கு. விழுப்புரம் நீதிமன்றத்தில் பெண் எஸ்பியிடம் 3வது நாளாக குறுக்கு விசாரணை. ஒமைக்ரான் பாதிப்பு அதிகம் உள்ள நாடுகளில் இருந்து சென்னை உட்பட 6 விமான நிலையங்களுக்கு வரும் பயணிகளுக்கு புதிய கட்டுப்பாடுகள். பயண விவரங்கள், பரிசோதனை உள்ளிட்டவைக்கு இணையதளம் வாயிலாக முன்பதிவு செய்யவும் அறிவுறுத்தல். திருத்துறைப்பூண்டி அருகே கார் மரத்தில் மோதியதால் ஏற்பட்ட விபத்து. காரில் பயணம் செய்த 3 பேர் உயிரிழப்பு. அரக்கோணம் அருகே யூடியூப் பார்த்து மனைவிக்கு கணவர் பிரசவம் பார்த்த அதிர்ச்சி சம்பவம். குழந்தை இறந்துவிட்ட நிலையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இளம் பெண்ணுக்கு சிகிச்சை. கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் அணுமின் நிலைய பொறியாளர்கள் தேர்வு நிறுத்தி வைப்பு. பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தை தொடர்ந்து அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். சென்னை கொளத்தூரில் மேம்பாலம் மற்றும் பூங்கா கட்டுவதற்காக 50க்கும் மேற்பட்ட வீடுகளை எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி மாற்று இடமும் வழங்காமல் அவசரகதியில் இடிக்க வேண்டிய அவசியம் ஏன் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா கேள்வி எழுப்பியுள்ளார். முதலமைச்சர் தொகுதி மக்களுக்கே இந்த அவல நிலை என்றால் மற்ற பகுதியில் உள்ள சாமானியர்களின் நிலை என்னவாகும் என மக்கள் மனதில் அச்சம் எழுந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை கொளத்தூரில் 50க்கும் மேற்பட்ட வீடுகளை மேம்பாலம் மற்றும் பூங்கா கட்டுவதற்காக எந்தவித முன் அறிவிப்பும் இல்லாமல் மாற்று இடமும் வழங்காமல் சென்னை மாநகராட்சியினர் இடித்து தள்ளியது மிகவும் கண்டனத்திற்குரிய செயலாகும் என தெரிவித்துள்ளார். ஒரு மாநிலத்தின் வளர்ச்சிக்கு அடிப்படை கட்டமைப்பு வசதிகளான மேம்பாலம், பூங்கா போன்றவை தேவையானதுதான். அதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. இதுபோன்ற திட்டங்களை செயல்படுத்தும் முன் அதற்கு தேவையான முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாகும்.
அப்படி எந்த ஒரு முன்னேற்பாடும் கொளத்தூர் அவ்வை நகரில் மேம்பாலம் கட்டுகின்ற திட்டத்தில் இருப்பதாக தெரியவில்லை. அதாவது கொளத்தூர் அவ்வை நகரில் உள்ள வீடுகளில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக சுமார் 3 தலைமுறையாக அங்கு மக்கள் குடியிருந்து வந்துள்ளதாக தெரிவிக்கிறார்கள் என சின்னம்மா குறிப்பிட்டுள்ளார். இதுநாள் வரை அரசாங்கத்திற்கு முறையாக வீட்டு வரி, தண்ணீர் வரி, மின்சாரம் பயன்பாட்டுக்கு கட்டணம் செலுத்தியும் வந்துள்ளார்கள். அதேபோன்று குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, ஓட்டுநர் உரிமம், பாஸ்போர்ட் உள்ளிட்ட நாட்டில் ஒரு குடிமகனுக்கு தேவையான அனைத்தையும் தங்கள் வீட்டு முகவரியில் பெற்று பயன்படுத்தி வந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் அங்குள்ள மாணவர்கள், மாணவிகள் அருகிலுள்ள பள்ளிகளில் படித்து வந்துள்ளனர். இனி அதே பள்ளிகளில் தங்கள் படிப்பை எவ்வாறு அவர்கள் தொடர முடியும் என்று செய்வதறியாது நிற்கின்றனர். அதேபோன்று 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு படிக்கும் மாணவ செல்வங்கள் படிப்பதற்கு கூட இடம் இல்லாமல் தவிப்பதாக கூறுகின்றனர். மேலும் குடியிருப்புக்கு அருகில் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டு இதுநாள் வரை தங்கள் வாழ்க்கையை நடத்தியவர்கள் இனிமேல் எங்கு போய் என்ன தொழில் செய்வது என்று தங்கள் வாழ்வாதாரத்தை தொலைத்து விழிபிதுங்கி வீதியில் நிர்கதியாய் இருக்கிறார்கள். இதை பற்றியெல்லாம் எதையுமே யோசிக்காமல் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று தமிழக அரசு திடீரென்று அங்குள்ள வீடுகளை எல்லாம் இடித்து தள்ளியிருப்பது மிகவும் வேதனையாக இருப்பதாக சின்னம்மா தெரிவித்துள்ளார். சென்னை கொளத்தூரில் உள்ள அவ்வை நகரும் தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு பகுதிதானே. ஏன் அங்கு குடியிருப்பவர்கள் என்ன பாவம் செய்தனர்? அவசர கதியில் குடியிருப்புகளை இடிக்க வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது? அங்கு குடியிருப்பவர்களிடம் முதலில் அழைத்து பேசி அவர்களுக்கு முறையாக மாற்று இடம் கொடுத்து அதனால் அவர்களுக்கு ஏற்படும் இழப்பீட்டை சரி செய்யும் வகையில் உரிய நிவாரண உதவிகளை செய்து அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்திய பின் வீடுகளை இடிப்பது, மேம்பாலம் கட்டுவது போன்ற நடவடிக்கைகளை எடுத்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். அதனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்பட்டிருக்காது என சின்னம்மா குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த அரசாங்கத்தில் இதுபோன்ற மக்கள் பாதிக்கின்ற திட்டங்களில் யோசனை சொல்ல ஏன் எந்த அதிகாரியும் முன்வரவில்லையா? அல்லது அதிகாரிகளின் யோசனைகளை கேட்பதற்கு இந்த ஆட்சியாளர்களுக்கு நேரம் இல்லையா என்று அடுக்கடுக்கான கேள்விகளை சாமானிய மக்கள் முன்வைப்பதாக சின்னம்மா தெரிவித்துள்ளார். மேலும் விரைவில் நகர்மன்ற தேர்தல் வரவிருக்கும் நிலையில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பின்னர் அவசரமாக அங்குள்ள மக்களை அப்புறப்படுத்துவதன் மூலம் அவர்களது அடிப்படை உரிமையான வாக்களிக்கின்ற உரிமையும் மறுக்கப்படுகிறதோ என்ற சந்தேகம் அனைவருக்கும் எழுகிறது. மேலும் மாநிலத்தின் முதல்வர் தொகுதியில் உள்ள மக்களுக்கே இந்த அவலநிலை என்றால் மற்ற தொகுதியில் உள்ள சாமானிய மக்கள் அனைவரும் பெரும் அச்சத்தில் கலக்கமடைந்து இருப்பதாக சின்னம்மா தெரிவித்துள்ளார். நம் புரட்சி தலைவி அம்மா ஆட்சி காலத்தில் இதுபோன்று மக்களை பாதிக்கின்ற வகையில் திட்டங்களை செயல்படுத்தாமல் மக்களுக்கு முறையாக மாற்று இடங்கள் வழங்கி மறு குடியமர்வு செய்து அதன் பிறகுதான் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன என்பதை சின்னம்மா சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற நிகழ்வுகளை பார்க்கும்போதுதான் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார் என்ற புரட்சி தலைவரின் பாடலுக்கு ஏற்ப ஏழை எளிய மக்களுக்காகவே தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்த பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா போன்று மக்களுக்கான ஒரு தலைவர் நமக்கு இனி யார் கிடைப்பார்கள் என்று எளிய மக்களின் ஏக்கம் இன்றைக்கு தெரிவதாக சின்னம்மா குறிப்பிட்டுள்ளார். எனவே கொளத்தூரில் உள்ள அவ்வை நகரில் தங்கள் இருப்பிடத்தை இழந்து வீதியில் இருக்கும் இந்த பூர்வ குடிமக்களுக்கு உரிய நியாயம் வழங்க வேண்டும் என்று புரட்சி தாய் சின்னம்மா தமிழக அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். வெளிநாட்டில் சட்டவிரோதமாக முதலீடு செய்த வழக்கில் நடிகை ஐஸ்வர்யா ராய் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நேரில் ஆஜரானார். வெளிநாடுகளில் சட்டவிரோதமாக முதலீடு செய்தவர்களின் பட்டியலை பனாமா பேப்பர்ஸ் அண்மையில் வெளியிட்டது. இந்த பட்டியலில் பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சனின் மருமகள் நடிகை ஐஸ்வர்யா ராயின் பெயரும் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. பனாமா ஆவணங்களின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்தது. நடிகை ஐஸ்வர்யா ராய் நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டதை அடுத்து அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நேரில் ஆஜரானார். தமிழகத்தின் நிதிநிலை தெரிந்தும் தேர்தல் நேரத்தில் வாக்குறுதிகளை அள்ளி வீசிவிட்டு தற்போது நிதிநிலையை காரணம் காட்டி
வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தப்பிக்க முயற்சி செய்வதாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார். கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு அதை செய்து விடுவோம், இதை செய்து விடுவோம் என வீராவேசமாக பேசிவிட்டு பதவிக்கு வந்த பிறகு மத்திய அரசுக்கு கொத்தடிமையாக இருக்கிறோம் என புதிய வேஷம் கட்டுவது திமுகவின் வழக்கமாக இருப்பதாக கூறியுள்ளார். அவர்களின் இயலாமையை மறைக்க அன்றைக்கு திரு கருணாநிதி செய்ததை இப்போது திரு ஸ்டாலினும் செய்வதாக தெரிவித்துள்ள திரு டிடிவி தினகரன், அரசு ஊழியர் சங்க மாநாட்டில் இப்படி ஓர் அடிமை ராகத்தை அவர் இசைத்திருப்பதாக விமர்சித்துள்ளார். அரசாங்கத்திற்கு 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருப்பது தேர்தல் நேரத்தில் இஷ்டப்படி வாக்குறுதிகளை அள்ளி வீசிய போது திரு ஸ்டாலினுக்கு தெரியாதா? தமிழ்நாட்டின் ஆட்சி பொறுப்பு மட்டுமின்றி நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் 40க்கும் மேற்பட்ட எம்பிக்களை வைத்திருக்கின்ற ஒரு கட்சியின் தலைவர் இப்படி சுய பச்சாதாபம் தேடி வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் தப்பிக்க முயற்சிக்கலாமா என அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியுள்ள திரு டிடிவி தினகரன், எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, தமிழ்நாட்டிலே என்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் படத்தின் பாடல்தான் நினைவுக்கு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் தமக்கு சொந்தமான 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள இடத்தை திமுக பிரமுகர் ஏமாற்றி அபகரித்ததாக மூதாட்டி ஒருவர் பெருநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார். சோழிங்கநல்லூரில் உள்ள 9000 சதுர அடி காலி மனையை திமுகவைச் சேர்ந்த ராஜசேகர் என்பவருக்கு வாடகை விடப்பட்டிருந்த நிலையில் வாடகையும் தராமல் இடத்தையும் காலி செய்யாமல் மிரட்டி வருவதாக மூதாட்டி மீனாட்சி குற்றம் சாட்டியுள்ளார். சோழிங்கநல்லூரில் 4 கிரவுண்டில் இடம் இருக்குது. அவங்க அண்ணன் வாடகைக்கு எடுத்து அந்த வாடகையும் கொடுக்கறதில்ல. கேட்டால் நான் வந்து டிஎம் காலு, எனக்கு எம்எல்ஏலாம் இருக்காங்க, உன்னால் என்ன முடியுமோ செஞ்சுக்கோ, நான் கொடுக்க முடியாது என்றார். எனக்கு உடல்நிலை சரியில்லை, நடக்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறேன், நீ கேட்டால் முடியலன்னா எங்கன்னா போய் உட்காரு அப்படின்றாரு, பிரச்சனை பண்ணுறாரு. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்ட அமமுக செயலாளர்கள், தலைமை கழக நிர்வாகிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் தலைமை கழக அலுவலகத்தில் நடைபெற்றது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்ட கழக செயலாளர்கள், தலைமை கழக நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு அணி சார்ந்த செயலாளர்கள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தலைமை கழக அலுவலகத்தில் நடைபெற்றது. கழக துணை பொதுச் செயலாளர் திரு ஜி செந்தமிழன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கழக பொறியாளர் அணி செயலாளரும் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட கழக செயலாளருமான திரு கரிகாலன், கழக கொள்கை பரப்பு செயலாளர் செல்வி சி.ஆர். சரஸ்வதி ஆகியோர் உடனிருந்தனர். கழக வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் உள்ளாட்சித் தேர்தலில் நிர்வாகிகள் தங்கள் பகுதிகளில் மேற்கொள்ள வேண்டிய களப்பணிகள் குறித்தும் அறிவுறுத்தப்பட்டது. ஆலோசனைக் கூட்டத்தில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட இணை மற்றும் துணை செயலாளர்கள், தலைமை கழக நிர்வாகிகள், கழக வட்ட செயலாளர்கள், மகளிர் அணி நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் செயலாளர்கள் கலந்து கொண்டனர். நெல்லையில் அரசு உதவி பெறும் பள்ளியில் 3 மாணவர்கள் உயிரிழந்த விவகாரத்தில் பள்ளி தலைமை ஆசிரியர் உட்பட 4 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். நெல்லை டவுனில் உள்ள சாப்ட்வேர் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 17ஆம் தேதி கழிவறை தடுப்புச் சுவர் இடிந்து விழுந்தது. இதில் அன்பழகன் உள்ளிட்ட 3 மாணவர்கள் பலியாகினர். 4 மாணவர்கள் படுகாயமடைந்தனர். இந்நிலையில் பலியான 3 மாணவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 25 லட்சம் ரூபாய் வழங்கக் கோரியும், கட்டிடத்தின் உறுதித்தன்மையை ஆய்வு செய்யாமல் சான்றிதழ் வழங்கிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் இந்திய மாணவர் சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெற்றது. அப்போது தமிழக அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். இதனிடையே இந்த விவகாரத்தில் தலைமை ஆசிரியர் ஞானசெல்வி மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்கள் ஜேசுராஜ், அருள், சுதாகர் டேவிட் ஆகிய 4 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இந்த விபத்திற்கு முழு முதல் காரணம் பள்ளி நிர்வாகம் மற்றும் இது தொடர்புடைய அரசு அதிகாரிகள் தான் காரணம். எனவே அரசு அதிகாரிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்பதுதான் மாணவர்களுக்கு கோரிக்கை. உயிரினுடைய மதிப்பு பணத்தில் நம்ம ஈடு செய்யவே முடியாது. ஆனாலும் மாணவரோட அந்த குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய், உயிரிழந்த மாணவருடைய குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் நிதி வழங்க வேண்டும். அதே போல காயம்பட்ட மாணவர்கள் ஏராளமான கனவுகளோடு இன்னைக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த சஞ்சய் என்கிற மாணவன் IAS ஆக வேண்டும் என்ற கனவோடு இன்னைக்கு இருக்கிறாரு. எனவே அந்த காயம்பட்ட மாணவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும். அதே போல காயம்பட்ட மாணவருடைய
மாணவர்களுடைய கல்வி செலவை அரசே ஏற்க வேண்டும் என்பது இந்திய மாணவர் சங்கத்துடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஆசிரியர்கள் அலட்சிய போக்கு காரணமாக தான் இது நடந்திருக்கு. இந்த மாதிரி ஆசிரியர் அலட்சிய போக்கு இருக்கக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விபத்து மீட்பு குழு வந்து நிர்ணயிக்கலாம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளிலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆசிரியர் தேர்வு செஞ்சு அவங்களும் இந்த மாதிரி விபத்து மீட்பு குழுவாக நியமிச்சு வச்சிருந்தோம் அப்படின்னா அவங்க தான் முழு பொறுப்பாக இருப்பாங்க. ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா அவங்க அந்த அஞ்சு ஆசிரியர் தான் கேள்வி எழுப்புவோம். அந்த கேள்வி எழுப்பக்கூடிய பயத்துக்காக தான் அவங்க கண்டிப்பாக அதை பண்ணி தான் ஆவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளையும் இந்த மாதிரி விபத்து மீட்பு குழு ஒன்று திட்டமிட்டு வந்தாங்க அப்படின்னா இது ரொம்ப சரியான முறை இயங்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கு. பெற்றோர்களையுமே முன்னிறுத்தி போராடுறதுக்காகவும் இதுக்காக வேண்டுகோள் வைக்கிறதுக்கு அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. நான் கூப்பிட்டு பார்த்து கூட ஒன்று மனு கொடுக்க கூட அவங்க வரல. அந்த அளவுக்கு ஒரு பயத்தில் அவங்க இருக்காங்க. முன்னிறுத்தி வரதுக்கு பயப்படுறாங்க. அது காரணம் பார்த்தீங்கன்னா இந்த சமூகம் தான். அந்த சமூகம் அந்த மாதிரி வச்சிருக்கு ஒரு அரசு மேலே. அது மட்டும் அரசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் நிதியுதவி வழங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த நிதியுதவி மட்டுமே இதாக அந்த ஒரு மாணவனை பலி மட்டும் இதுக்கு முடிவெடுத்துட முடியாது. இனிமேல் வரக்கூடிய காலத்தில் நடக்கக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு கோரிக்கை முன்வைக்க வேண்டியிருக்கு. சென்னை அருகே மாங்காட்டில் 11ஆம் வகுப்பு மாணவி தற்கொலை விவகாரத்தில் கல்லூரி மாணவரை போக்சோ மற்றும் பாலியல் வன்கொடுமை வழக்கில் போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை அருகே பூந்தமல்லியில் உள்ள அரசு பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்த மாணவி மாங்காட்டில் உள்ள தனது வீட்டில் சனிக்கிழமையன்று தற்கொலை செய்து கொண்டார். அவர் உருக்கமான 3 கடிதங்களை எழுதி வைத்திருந்த நிலையில் மாங்காடு போலீசார் அந்த கடிதங்களின் அடிப்படையில் மாணவி தற்கொலைக்கான காரணம் குறித்து தீவிரமாக விசாரித்தனர். மாணவி பயின்ற தனியார் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவியின் செல்போனில் பதிவாகியிருந்த செல்போன் நம்பர்களை குறிப்பிட்ட எண்களில் உள்ள பள்ளி மாணவன் மற்றும் கல்லூரி மாணவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தினர். மாங்காட்டைச் சேர்ந்த பொறியியல் கல்லூரி மாணவர் விக்னேஷ் என்பவர் பலமுறை அந்த மாணவியிடம் செல்போனில் பேசியிருப்பதால் சந்தேகத்தின் பேரில் அந்த மாணவனிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை செய்தனர். இதில் மாணவர் விக்னேஷ் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ததுடன் தற்கொலைக்கு தூண்டியதாகவும் தெரியவந்தது. இதையடுத்து அந்த பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் மாணவரை கைது செய்துள்ளனர். குடியிருப்புகளை காலி செய்யக்கோரி பொதுப்பணித்துறையினர் நோட்டீஸ் அனுப்பியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருப்பூர் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு 200க்கும் மேற்பட்ட பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அம்பேத்கர் நகர், திருவள்ளுவர் நகர், பாரதி நகர், அண்ணா நகர் பகுதிகளில் உள்ள அரசு புறம்போக்கு இடத்தில் 25 ஆண்டுகளுக்கும் மேலாக வீடு கட்டி குடியிருந்து வரும் தங்களை காலி செய்ய வேண்டும் என பொதுப்பணித்துறையினர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தினர். தற்போது நூல் விலை உயர்வு காரணமாக வேலை இல்லாமல் தவித்து வரும் இந்த சூழ்நிலையில் தங்களுக்கு மாநகர பகுதிகளில் காலியிடம் வழங்கி உதவ வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர்ந்து ஆத்துப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த குடியிருப்பு வாசிகள் மக்கள் குறைதீர்க்கும் நாள் முகாமில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். தண்ணி வரி, வீட்டு வரி, கரண்ட் எல்லா வசதியும் இருக்குது. இப்போ இவ்வளோ வருஷம் கழிச்சு இப்போ வந்து காலி பண்ணணும்னு சொல்கிறாங்க. நாங்கள் எங்கே போகட்டும், இடமும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அடுக்குமாடின்னு சொல்கிறாங்க, அதுவும் 8 லட்சம் கட்டுங்கிறாங்க. 50,000 கட்டுங்கிறாங்க, 2 லட்சம்ங்கிறாங்க, 8 லட்சம்ங்கிறாங்க. எங்களுக்கு அதுவும் கொடுக்க மாட்டேங்குது. சாப்பாட்டுக்கே கஷ்டத்தில் இருக்கிறோம். இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து இப்போ வந்து 8 லட்சம் கட்டு, 2 லட்சம். நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் பொதுமக்கள் நடத்திய முற்றுகை போராட்டத்தை தொடர்ந்து அணுமின் நிலைய பொறியாளர்கள் தேர்வு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் 2 ஆண்டுகள் ஒப்பந்த பணியில் மாதந்தோறும் 64,000 ரூபாய் ஊதியத்தில் பணியாற்றுவதற்கான நேர்முகத் தேர்வு அணுமின் நிலைய அணுவிஜய் நகரைய குடியிருப்பு பகுதியில் நடைபெற்றது. 34 பதவிகளுக்கு 1,700 பேர் தேர்வு எழுதினர். 170 பேர் நேர்முகத் தேர்வுக்கு தேர்வு செய்யப்பட்டு இன்றும் நாளையும் தேர்வு நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டது. இதில் கூடங்குளம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்தவர்கள் தேர்வாகவில்லை. இந்நிலையில் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கக் கோரி முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் மற்றும் சேரன் மகாதேவி கோட்டாட்சியர் சிந்து தலைமையில் கூடங்குளம் அணுமின் நிலைய மூத்த அதிகாரிகள் போராட்ட குழுவினருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதன் முடிவில் பொறியாளர்களுக்கான தேர்வு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் நாளை நடைபெறுவதாக உள்ள நேர்முகத் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டது. கடந்த 10 ஆண்டுகளாக எங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் செய்து தரவில்லை. தண்ணி, நீர், எங்கள் பூமி வந்து வறட்சியான பூமி. அதுக்கிடையில் வேலைவாய்ப்புகளும் இல்லை. மற்ற இடங்களுக்கு கொடுக்குறாங்களே தவிர எங்களுக்கு அந்த வேலைவாய்ப்பு தரல. கேட்டால் நாங்கள் வேலை போடுறோன்னு சொல்லி சமாளிக்கிறாங்களே தவிர அதை தவிர வேறு ஒன்றும் பேசுகிறது கிடையாது. நவம்பர் 11ஆம் தேதி நாங்கள் மனு கொடுக்க போயிருந்தோம். இது வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது. இனிவரும் செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம்.
தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே கீழநாலு மூலைக்கிணறு ஊராட்சி ஒன்றிய அரசு நடுநிலைப் பள்ளியில் பழுதடைந்த கட்டிடங்களை அகற்றக் கோரி பெற்றோர்கள் மாணவர்களை பள்ளிக்கு அனுப்பாமல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வரும் அந்த பள்ளியில் 2 கட்டிடங்கள் மிகவும் பழுதடைந்து மோசமான நிலையில் உள்ளது. பழுதடைந்த கட்டிடங்களை உடனடியாக அகற்ற வேண்டும் என பெற்றோர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பவானீஸ்வரர் கோவில் தேர் திருவிழாவில் தோடர் பழங்குடியின மக்கள் பாரம்பரிய நடனமாடி தங்களின் காணிக்கையாக செலுத்தினர். தேரை 100க்கும் மேற்பட்ட தோடர் பழங்குடியின ஆண்கள் தங்கள் பாரம்பரிய உடை அணிந்து உதகை நகரின் முக்கிய வீதிகள் வழியாக இழுத்து வந்தனர். அப்போது தோடரின மக்கள் ஒருவருக்கொருவர் கைகளை கோர்த்தவாறு தங்களது பாரம்பரிய நடனத்தை ஆடினர். மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிடம் 17 கோடி டோஸ் தடுப்பூசிகள் கையிருப்பு உள்ளதாக மாநிலங்களவையில் மத்திய அரசு தகவல் தெரிவித்துள்ளது. நாட்டின் தடுப்பூசி தயாரிக்கும் திறன் அதிகரித்துள்ளதாகவும் தற்போதைய நிலவரப்படி இந்தியாவில் மாதத்திற்கு 31 கோடி டோஸ் தடுப்பூசி தயாரிக்க முடியும் என்றும் அடுத்த 2 மாதங்களில் இது 45 கோடியாக அதிகரிக்கப்பட உள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா மாநிலங்களவையில் தகவல் தெரிவித்தார். நாடு முழுவதும் மூலப்பொருட்களான கம்பி, அலுமினியம், காப்பர், பேப்பர் போன்றவற்றின் விலை உயர்வை கண்டித்து கிருஷ்ணகிரி மாவட்ட சிறு குறு நிறுவனங்கள் இன்று ஒருநாள் வேலை நிறுத்தம் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி அண்ணா சிலை எதிரே சிறு குறு தொழிற்சாலைகள் சங்க தலைவர் திரு ஏகம் பவானந்த் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது மத்திய அரசு உடனடியாக விலை உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் முழக்கங்களை எழுப்பினர். கிருஷ்ணகிரியில் தமிழக அரசின் நகைக்கடன் தள்ளுபடி திட்டத்தில் தள்ளுபடி நாள் வரை வட்டி வழங்க கோரி தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு இச்சங்கத்தின் மாவட்ட தலைவர் திரு தனபால் தலைமை வகித்தார். 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தில் கண்டன கோஷங்களை எழுப்பினர். ரயில்வே நிர்வாகத்தின் தவறான நடவடிக்கைகளால் ஓய்வூதியதாரர்கள் பல்வேறு நிலைகளில் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளதாக தெற்கு இந்திய ரயில்வே யூனியன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. தெற்கு இந்திய ரயில்வே ஓய்வூதியதாரர்களின் செயற்குழு கூட்டம் திருவாரூரில் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய தெற்கு ரயில்வே யூனியன் துணை பொதுச் செயலாளர் மனோகரன், ஓய்வூதியதாரர்களிடம் இருந்து பிடித்தம் செய்யப்பட்ட அகவிலைப்படியினை 18 மாதங்களாக வழங்காமல் இருந்து வருவது கண்டிக்கத்தக்கது என கூறினார். சென்னையில் உள்ள பள்ளிகளின் தரம் குறித்து 3 நாட்களுக்குள் ஆய்வு செய்யப்படும் என பள்ளிக்கல்வித்துறையால் அமைக்கப்பட்டுள்ள அதிகாரிகள் குழு தெரிவித்துள்ளது. சென்னை திருவல்லிக்கேணி லேடி வெலிங்டன் பள்ளியில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மார்ஸ் மற்றும் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் லால் பகதூர் உள்ளிட்டோர் ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்து பேசிய பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் லால் பகதூர், பள்ளிகளில் சுவர் விரிசல், தண்ணீர் கசிவு, வகுப்பறை மேற்கூரை குறித்து ஆய்வு செய்யப்படும் என தெரிவித்தார். மூலப்பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த கோரி மாவட்ட ஆட்சியரிடம் சிறு குறு தொழில்கள் சங்க கூட்டமைப்பு சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. ஜவுளி தொழில், பிரிண்டிங், உணவுப் பொருட்கள், பிளாஸ்டிக், இன்ஜினியரிங் தொழில்களின் மூலப்பொருட்கள் 70 முதல் 87% வரை விலை உயர்ந்துள்ளதாகவும் மூலப்பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த கோரியும் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் முன்னதாக கவன ஈர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. நாட்டிலேயே முதன்முறையாக திருப்பூரில் போக்சோ பிரிவின் கீழ் பொய் புகார் அளித்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. திருப்பூர் போயம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த நபர் மீது முன்விரோதம் காரணமாக தனது சகோதரியின் குழந்தையை வைத்து கடந்த ஆண்டு சங்கர் என்பவர் பொய்யான போக்சோ புகார் அளித்துள்ளார். திருப்பூர் மாவட்ட மகளிர் நீதிமன்றத்தில் இது தொடர்பான விசாரணை நடைபெற்று வந்தது. புகாரை விசாரித்த நீதிபதி சுகந்தி,
பொய் புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்தது தெரியவந்ததைத் தொடர்ந்து ஷங்கர் மீது பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் 22 படி நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு உத்தரவிட்டார். திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை 200க்கும் மேற்பட்ட பெண்கள் திடீரென முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 25 ஆண்டுகளுக்கும் மேலாக வீடு கட்டி குடியிருந்து வரும் தங்களை காலி செய்ய வேண்டும் என பொதுப்பணித்துறையினர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தினர். தற்போது நூல் விலை உயர்வு காரணமாக வேலை இல்லாமல் தவித்து வரும் இந்த சூழ்நிலையில் தங்களுக்கு மாநகர பகுதிகளில் காலியிடம் வழங்கி உதவிட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரையில் பள்ளி மாணவியின் கையை அரிவாளால் வெட்டிய நபர் மாணவியை பள்ளிக்கு செல்ல விடாமல் அச்சுறுத்துவதால் பாதுகாப்பு அளிக்க கோரி மாணவியின் குடும்பத்தினர் ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். மதுரை மாவட்டம் காண்டே கிராமத்தைச் சேர்ந்த முனியாண்டி முருகேஸ்வரி தம்பதியினர் தனது 2 மகள்களுடன் வசித்து வருகின்றனர். பிள்ளைகள் இருவரும் அரசு பள்ளியில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு படித்து வருகின்றனர். முருகேஸ்வரியின் வீட்டிற்கு எதிர் வீட்டில் வசித்து வரும் செல்வம் என்பவர் கடந்த செப்டம்பர் மாதம் வீட்டில் தனியாக இருந்த முருகேஸ்வரியின் 2 பெண் பிள்ளைகளை தகாத வார்த்தைகளால் பேசி அரிவாளை காட்டி மிரட்டி அவர்களை தாக்கியுள்ளார். இதில் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவியின் கையில் வெட்டுக்காயம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து மாணவி மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் செல்வத்தை போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் தனது பெண் பிள்ளைகள் அச்சத்தால் வீட்டிலேயே முடங்கியிருப்பதாகவும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கோரியும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை அருகே ஒரு குடும்பத்திற்கு 20 ஆண்டுகளாக மின்சார வசதி செய்து தரப்படாததால் இன்னும் மண்ணெண்ணெய் விளக்கில் படிப்பதாக மாணவிகள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை தாலுகா கோட்டந்தங்கம் நத்தம் கிராமத்தைச் சேர்ந்த முனியப்பன் என்ற கூலி தொழிலாளிக்கு கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசு சார்பில் தொகுப்பு வீடு வழங்கப்பட்டது. வீடு வழங்கப்பட்டது முதல் தற்போது வரை வீட்டிற்கு தேவையான குடிநீர் வசதி, மின்சார வசதி எதுவும் செய்து தரப்படவில்லை. இதுகுறித்து முனியப்பன் பலமுறை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மின்வாரிய அலுவலகத்தில் புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. மின் வசதி இல்லாததால் தனது 3 குழந்தைகளும் மண்ணெண்ணெய் விளக்கில்தான் படித்து வருகின்றனர் என முனியப்பன் தெரிவித்தார். இதனால் குடும்பத்துடன் ஆட்சியர் அலுவலகம் சென்ற முனியப்பன் மாவட்ட ஆட்சியர் திரு விசாகனிடம் புகார் மனு அளித்தார். மின்சார வசதி இல்லாததால் மண்ணெண்ணெய் விளக்கில்தான் இத்தனை ஆண்டுகள் படித்து வந்ததாக முனியப்பனின் மகள் இந்திராணி தெரிவித்தார். எங்களுக்கு கரண்ட் போட மாட்டேங்கிறாங்க. 10ஆவதுல 401 மார்க் ஃபர்ஸ்ட் மார்க் எங்க ஸ்கூல்ல எடுத்திருக்கேன். எங்களுக்கு இப்ப கரண்ட் வேணும். எங்க சொத்தெல்லாம் ஊர்க்காரங்களாம் ஆக்கிரமிப்பாங்க. எங்க அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு. எங்க அம்மா வாய் பேசாது. நூனாவளிக்கு போய் தான் எங்க 3 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. சொத்துக்கு பட்டா வழங்கணும், கரண்ட் இழுக்கணும். அதனால நேரடியா நாங்க கலெக்டர் ஆபீஸ்க்கு வந்திருக்கோம். உலக புகழ்பெற்ற மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி ஜனவரி மாதம் 15 நடத்தி முடிக்க பாலமேடு ஜல்லிக்கட்டு கமிட்டி தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. தைப்பொங்கலை முன்னிட்டு ஆண்டுதோறும் தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறுவது வழக்கம். மதுரை மாவட்டத்தில் அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் பகுதிகளில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் உலக அளவில் பிரசித்தி பெற்றது. இந்த நிலையில் 2022ஆம் ஆண்டில் ஜனவரி 14ஆம் தேதி அவனியாபுரத்திலும், ஜனவரி 15ஆம் தேதி பாலமேட்டிலும், 16ஆம் தேதி அலங்காநல்லூரிலும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறவுள்ளன. ஜல்லிக்கட்டு போட்டிகளை திறம்பட நடத்தி முடிக்க பாலமேடு ஜல்லிக்கட்டு குழுவினர் ஆலோசனை நடத்தினர். ஜல்லிக்கட்டு நடைமுறைகள், பாதுகாப்பு முறைகள் குறித்து ஆலோசித்தனர். ஜனவரி மாதம் 15இல் பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்த தீர்மானம் நிறைவேற்றினர். அடுத்த கட்டமாக மதுரை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த அனுமதி கோரி மனு அளிக்க உள்ளதாக தெரிவித்தனர். மூலப்பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த மத்திய அரசு தவறிவிட்டதாக குற்றம் சாட்டி தமிழ்நாடு சிறு மற்றும் குறு தொழில்கள் சங்கத்தினர் சென்னையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மூலப்பொருட்களின் விலை உயர்வால் சிறு மற்றும் குறு தொழில்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பல கோடி பேர் வேலை இழக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கவலை தெரிவித்தனர்.
2 ஆண்டுகளாக எங்கள் சிறு தொழில் குறிஞ்ச ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இப்போ கூட நாங்கள் அந்த தொழிலை காப்பாற்றுறதுக்கோசம் நாங்கள் போராடல. மறுபடியும் விலை குறைச்சா அந்த தொழிலேருந்து மீண்டு இந்த கடத்தை அடைக்கலான்றதுக்கோசம் அந்த போராட்டமே தவிர மறுபடியும் அரசாங்கம் விலை குறைச்சா கூட தொழில் நல்லபடியாக வளருமான்னு சொல்ல முடியல. ஏன்னா 5 வருஷமாக அந்த தொழில் வந்து பாதாள சாக்கடையில் போயிட்டு ஜிஎஸ்டி, மானிவேஷன், கொரோனா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் நாங்கள் சந்தித்து நாங்கள் தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுத்தே இன்றைக்கி இருக்கிற நகை நெட்டு எல்லாத்தையும் விற்று எல்லாம் கொடுத்துட்டு மெட்டில் வேலை குறைஞ்சாதான் நான் ஆல்ரெடி 100 ரூபாய்க்கு எடுத்த ஜாப்பை வந்து அப்போ 40 ரூபா இருந்தது மெட்டில். இன்றைக்கி அதே மெட்டில் வந்து 100 ரூபாய் போச்சு. நான் 100 ரூபாய்க்கு வாங்கி எப்படி அவங்க சப்ளை பண்ணிவிட்டோம்? நீ கவர்மெண்ட்டுக்கு வந்து ஆர்டர் கூட எங்களுக்கு வேணான்ற அளவுக்கு நாங்கள் பயந்துட்டு ஓடுறோம். இந்த மெட்டில் வேலை குறைச்சாதான் இந்த இண்டஸ்ட்ரியல் டெவலப் ஆகுமே தவிர. தமிழகத்தில் பதிவு செய்தும் பதிவு செய்யாததும் 15 லட்சம் நிறுவனங்கள் இருக்கின்றது. இந்த நிறுவனங்களில் 1 கோடிக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை செய்கிறார்கள். எங்களுக்கு இன்றைக்கு உடனடியாக லண்டனில் நிர்ணயிக்கின்ற விலை நிர்ணயத்தை இந்திய அரசு கையில் எடுத்து விலை நிர்ணயிப்பை கொண்டு வர வேண்டும். ஜிஎஸ்டி என்பதை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும். ஏற்றுமதி செய்கின்ற நிலக்கரியை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இறக்குமதி செய்கின்ற பொருள்களை குறைந்த அளவோ அல்லது ஒட்டுமொத்தமாக நிறுத்த வேண்டும். மூலப்பொருள் 37%லிருந்து 155% உயர்த்தப்பட்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட நடவடிக்கையில் மத்திய அரசு உடனடியாக நீக்குவதன் மூலம்தான் இந்த நாட்டில் இருக்கின்ற சிறு குறு தொழில்களை வாழ வைக்க முடியும். அவிடம் பணிபுரிகின்ற கோடிக்கணக்கான தொழிலாளரையும் பாதுகாக்க முடியும். அடுத்ததாக தினம் ஒரு திருக்கோயில் நிகழ்ச்சியை பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலில்.